வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் 2ஆம் விடை பருவ தொகுதி தேர்வு 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் 60 மதிப்பெண் தமிழ், ஒரு மதிப்பெண் வினா பொறுத்த வரைக்கும் 5 இருக்குது. கோடிட்ட இடம் இறப்பு கேட்டிருக்காங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 மதிப்பெண் வினா, கலங்கரை விளக்கத்தில் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும், தாய்மையின் ஓவியத்தில் நிறைந்திருக்க வேண்டியவை யாவை, பாரதிதாசன் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவை, தோணி என்னும் சொல்லில் பெயர் காரணம் கூறு, மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது, ஓவியங்களுடைய வகைகள் யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சொல்லின் வகைகள் குறித்து எழுதுக. ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் என்ன. 2 × 3 6. கடலில் கப்பல் செல்லும் காட்சியினை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது. பண்டைய தமிழரின் கப்பல் செலுத்தும் முறையினை பற்றி எழுதுக. கேலி சித்திரம் என்றால் என்ன. வானம் ஊன்றிய என தொடங்கும் கலங்கரை விளக்கம் பாடலை அடிப்பிடாமல் எழுதுக. எண்ணி என தொடங்கும் குறள் கடிதம் எழுதுக. உங்கள் பகுதியில் நூலகம் ஒன்று அமைத்தர வேண்டிய நூலக ஆணையருக்கு கடிதம் எழுதுக. எங்கள் ஊர் முன்னுரை, அமைவிடம், பெயர் காரணம், தொழில்கள், சிறப்பு மிகு இடங்கள், திருவிழாக்கள், மக்கள் ஒற்றுமை, முடிவுரை. பயணங்கள் பலவகை, முன்னுரை, பயணத்தின் தேவை, தரைவழி பயணம், கடல் வழி பயணம், வான்வழி பயணம், முடிவுரை. அடுத்து 10 × 1 10. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினா, யூனிஃபார்ம், சீருடை, டிசிப்ளின், ஒழுக்கம், இடைச்சொல்லை சேர்த்து தொடர் அமைத்து எழுதுக. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.